இருக்கலாம் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, மனிதன் முயற்சி பண்ணால் முடியாது என்னதுமே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் கடவுள் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கலர் கொடுத்துருக்காரு. அந்த கலர் கொடுக்கும்போது முதல்ல ஆடு மாடு எல்லாம் கலர் வாங்கிட்டு போச்சு. அடுத்து மீனினங்கள் எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு உயிரினங்களாக வாங்கிட்டு போச்சு. ஆனால் அதில் ஒரு பறவை மட்டும் எனக்கு கலர் வேணும் அப்படிங்கிறது எட்டி ஊர்லேருந்து வந்தது. ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்தது. அது பறந்து ஒவ்வொரு பக்கமாக வர வர காற்று மழை இடி புயல் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படி அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. அது வரதுக்குள்ளே மற்ற பறவைகள்லாம் ஒவ்வொரு பறவைகளாக அதுக்கு பிடிச்ச கலரை வாங்கிட்டு போச்சு. லாஸ்ட்டில் கலர் பார்த்தா அந்த கடவுள் எல்லாருக்கும் கலரை அடித்து முடிச்சிட்டாரு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கலர் இருந்தது. மற்ற ஒவ்வொரு உயிரினமும் எல்லாமே அது கலரை வாங்கிட்டு போய்ட்டு மற்றது கலரே இல்லை. புடும்புடு போல் ஒவ்வொரு பெட்டியிலும் சும்மா பெட்டியே கிடந்து. அது லாஸ்ட்டில் எல்லாருக்கும் கலர் கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் கலர் தரல அப்படின்னு. கலர் பெட்டியே நீ வரதுக்குள்ளே காலி ஆகிட்டு ரொம்ப தூரத்தில் என்ன செய்ய அப்படின்னு. இருக்க கலரே ஏதாவது வச்சு எனக்கு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொன்னோடனே ஒவ்வொரு கலர்லேயும் பல ரகமாக இருக்க கலரில் கூட எல்லா கலரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு விட்ருக்காரு கடவுள். அடிச்சு விட்டோன்னே ஒவ்வொரு கலரும் அது ஒரு டிசைனாக ஒவ்வொரு கலர் மாறினா அது ஒரு டிசைனான பறவை ஆகிட்டு. அந்த பறவை தான் பஞ்சவர்ண கிளி. இதில் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு பறவைக்கே அவ்வளோ தைரியம் இருந்து அவ்வளோ திறமையாக பறந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்காம கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணி அது ஒரு திறமையான பறவையாக மாறும்போது மனிதன் முயற்சி பண்ணி என்ன நடக்காமல் போகும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.